ஒரு சிறிய அழகிய கிராமம் இருந்தது. சுற்றிலும் பசுமையான மரங்கள், வயல்வெளிகள், குளங்களால் சூழப்பட்ட அமைதியான சூழல் நிலவியது. இந்த கிராமத்தில்தான் ஒரு மன்னரின் பிரம்மாண்டமான அரண்மனை இருந்தது. மன்னர் மிகவும் கருணை உள்ளவர். ஆனால் ஒரு விஷயம் கிராமம் முழுவதும் பிரபலமாக இருந்தது. மன்னருக்கு தினமும் தவறாமல் மட்டன் குழம்பும் ரொட்டியும் தான் வேண்டும். மன்னர் தினமும் 4 கிலோ மட்டன் சாப்பிடுவார் என்றும், அந்த குழம்பை சமைக்கும் பொறுத்து தாவத்தை சேர்ந்த வயதான சமையல்காரரான ஷாமு காகா என்பவரிடம் இருந்தது என்றும் சொல்வார்கள். காகா ஏழையாக இருந்தாலும் அவர் கைப்பட்ட உணவின் சுவை தனித்துவமானது, யாராலும் மறக்க முடியாதது. ஒரு நாள் காலை வேறுவிதமாக இருந்தது. ஷாமு காகாவால் படுக்கையில் இருந்து எழ முடியவில்லை. உடல் முழுவதும் வலி, காய்ச்சலாக இருந்தது. அப்போது மன்னரின் 2 சேவகர்கள் அவரது வீட்டிற்கு வந்தனர். காகா, இன்று ஏன் சமையலறைக்கு வரவில்லை? மகாராஜா பாபு, எனக்கு வயதாகிவிட்டது. என் உடம்பு ஒத்துழைக்கவில்லை. இன்று காலை முதலே காய்ச்சல். தினமும் அரண்மனைக்கு சென்று சமைப்பது இனி என்னால் இயலாது. அப்படியானால் இனி மகாராஜாவின் மட்டன் குழம்பை யார் சமைப்பார்கள்? இது பெரிய பிரச்சனையாயிற்றே. எனக்கும் கவலையாகத்தான் இருக்கிறது மகனே. ஆனால் இதுதான் உண்மை. என்னால் முன்பு போல இருக்க முடியவில்லை. சேவகர்கள் சோகத்துடன் திரும்பிச் சென்று நடந்ததை மன்னரிடம் கூறினார்கள். என்ன சொன்னாய்? ஷாமு காகா இனி சமைக்க வரமாட்டாரா? அப்படியானால் என் மட்டன் குழம்பை யார் சமைப்பது? மகாராஜா, நாங்கள் கிராமம் முழுவதும் தேடி பார்த்தோம். ஆனால் காகாவைப் போல் சுவையாக சமைக்க யாராலும் முடியவில்லை என்று அனைவரும் கூறுகிறார்கள். மன்னர் காகாவை வரவழைத்து அவரது சோர்வான முகத்தை பார்த்தார். காகா, நீங்கள் இல்லாமல் என் உணவு முழுமையடையாது. உங்கள் உடல்நிலை சரியாக இல்லை என்றால் நான் உங்களை வற்புறுத்த மாட்டேன். ஆனால் நீங்கள் எனக்கு ஒரே ஒரு உதவி செய்ய வேண்டும். உத்தரவிடுங்கள் மகாராஜா. கிராமத்தில் ஒருவரை உங்கள் சீடனாக பயிற்சி அளியுங்கள். உங்களுக்கு பிறகும் அதே சுவை நீடிக்க வேண்டும். என் மட்டன் வெறும் உணவு மட்டுமல்ல, அது எங்கள் பாரம்பரியம். சரி மகாராஜா, இதுவே உங்கள் விருப்பம் என்றால் நான் ஒருவருக்கு நிச்சயம் கற்றுக் கொடுப்பேன். மன்னரின் முகத்தில் புன்னகை தோன்றியது. இதுதான் நான் விரும்பியது காகா. உங்கள் பெயரும் உங்கள் சுவையும் கிராமத்தில் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும். மறுநாள் காலை ஷாமு காகா யாரை தேர்ந்தெடுப்பது என்று யோசித்தபடி கிராம சதுக்கத்திற்கு வந்து அமர்ந்தார். அப்போது 2 இளைஞர்கள் அவரிடம் வந்தனர். காகா, நீங்கள் மட்டன் குழம்பு சமைக்கும் ரகசியத்தை ஒருவருக்கு கற்றுக் கொடுக்கப் போகிறீர்கள் என்று கேள்விப்பட்டோம். ஆம் காகா, எனக்கு கற்றுக் கொடுங்கள். நான் மகாராஜாவுக்காக மட்டன் குழம்பு சமைப்பேன். அடை பிள்ளைகளா, இது நீங்கள் நினைப்பது போல் சுலபமான வேலை இல்லை. மட்டன் சமைக்க பொறுமை வேண்டும். எல்லாவற்றையும் விட மசாலா பொருட்களின் சரியான அளவு தெரிந்திருக்க வேண்டும். இது சாதாரண விஷயம். நான் வீட்டில் தினமும் சிக்கன் குழம்பு சமைக்கிறேன். மட்டன் குழம்பையும் ஒரு நொடியில் சமைத்து காட்டுவேன். அறிவில்லாதவனே, சிக்கன் குழம்புக்கும் மட்டன் குழம்புக்கும் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. சிக்கன் அரை மணி நேரத்தில் வெந்துவிடும். ஆனால் மட்டன், அது மணிக்கணக்கில் பொறுமையுடன் வேக வைக்கப்பட வேண்டும். இதை புரிந்து கொள்ளாதவன் கையில் சுவை ஒருபோதும் சரியாக இருக்காது. அவர்களை அனுப்பிவிட்டு காகா தன் வீட்டிற்குச் சென்று யோசனையில் ஆழ்ந்தபோது அவருக்கு ஒரு பெயர் நினைவுக்கு வந்தது. மன்ஹர். அவர் முதலில் ராஜாவுக்கு மட்டன் சமைத்தபோது மன்ஹர் அவருடன் இருந்திருக்கிறான். காகா உடனே மன்ஹர் வீட்டிற்குச் சென்றார். மன்ஹர் மகனே, என்ன காகா, நீங்கள் இங்கே எப்படி? ராஜா எனக்கு பிறகு இந்த கலையை ஒருவருக்கு கற்றுக் கொடுக்க சொன்னார். இதை உன்னால் சரியாக கையாள முடியும் என்று நான் நினைக்கிறேன். காகா, இது மிகப்பெரிய பொறுப்புதான். ஆனால் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தால் நான் முழு மனதுடன் கற்றுக்கொள்வேன். இதுதான் வேண்டும் மகனே. வா, இன்றிலிருந்தே ஆரம்பிக்கலாம். காகா முதலில் மட்டனை சுத்தம் செய்வதை கற்றுக் கொடுத்தார். பாரமகனே, முதலில் மட்டனை நன்றாக கழுவ வேண்டும். ஆரம்பமே தவறாகிருந்தால் சுவை ஒருபோதும் சரியாக வராது. பின்பு மசாலாக்களை காட்டினார். இது மஞ்சள், இது கொத்தமல்லி, இது சிவப்பு மிளகாய், இது கரம் மசாலா. ஒவ்வொரு மசாலாவின் அளவையும் கண்ணாலேயே அளக்க வேண்டும். ஒரு சிறு அளவு கூடினாலோ குறைந்தாலோ சுவை கெட்டுவிடும். காகா, எவ்வளவு எண்ணெயில் இதை வதக்க வேண்டும்? வெங்காயம் பொன்னிறமாகும் அளவுக்கு மட்டும் போதும். அதிகமாக எண்ணெய் ஊற்றினால் குழம்பு கனமாகிவிடும். குறைவாக ஊற்றினால் சுவை குறைந்துவிடும். பெரிய பாத்திரம் அடுப்பில் ஏறியது. காகா, இது உண்மையிலேயே பொறுமை தேவைப்படும் வேலைதான். அரை மணி நேரத்திற்கும் மேலாக பார்த்து கொண்டிருக்கிறேன். மட்டன் இன்னும் கெட்டியாக இருக்கிறது. நான் சொன்னேனே மகனே, இதை மெதுவாக வேகவிடு.
மெதுவாகத்தான் அதன் உண்மையான சுவை வெளிப்படும். மன்ஹர், இப்போது பார், இதுதான் என் உண்மையான ரகசியம். ரகசிய மசாலா. இதுதான் சுவையை மாயமாக மாற்றுகிறது. இதை எப்போதும் கடைசியில்தான் சேர்க்க வேண்டும். ஆனால் காக்கா, இதை எப்படி தயாரிப்பது? எனக்கும் கற்றுக் கொடுங்கள். அதன் கவலை உனக்கு வேண்டாம். சரியான நேரம் வரும்போது அதையும் உனக்கு கற்றுக் கொடுப்பேன். இப்போதைக்கு இதை கடைசியில் சேர்க்க வேண்டும் என்பதை மட்டும் நினைவில் கொள். மன்கர் குழம்பை சுவைத்தான். காகா, இது உண்மையாகவே சொர்க்கத்தின் சுவை. நினைவில் வைத்துக்கொள் மகனே, நாகை அரண்மனைக்கு உன் கையால் சமைத்த மட்டன் போகிறது. ராஜாவின் நாக்குதான் உனக்கு பெரிய பரீட்சை. காகா, நான் வாக்கு கொடுக்கிறேன், உங்கள் கலைக்கு நான் ஒருபோதும் களங்கம் ஏற்படுத்த மாட்டேன். அடுத்த நாள் காலை மன்கர் அரண்மனை சமையலறையில் 4 கிலோ மட்டனை காக்கா சொல்லிக் கொடுத்தது போலவே பொறுமையுடனும் சரியான அளவுகளுடனும் சமைத்தான். 2.5 மணி நேரம் கழித்து மட்டன் நன்கு வெந்தபோது மன்கர் அந்த ரகசிய மசாலாவை சேர்த்தான். நறுமணம் அரண்மனை முழுவதும் பரவியது. ராஜா முதல் கவளத்தை எடுத்தார். ஆஹா, இது அதே சுவை, அதே மாயம்தான். உணவு உண்ட பிறகு மன்னர் காகாவையும் மன்ஹரையும் அரசவைக்கு அழைத்தார். காகா, இன்று நீங்கள் உங்கள் உண்மையான வாரிசை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள். இந்த மன்கர் உங்களைப் போலவே மட்டன் குழம்பு சமைக்கிறான். நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். மகாராஜா, இது எல்லாம் உங்கள் நம்பிக்கையாலும் ஆசிர்வாதத்தாலும் தான் சாத்தியமானது. மகாராஜா, இந்த சுவை மற்றும் இந்த பாரம்பரியம் ஒருபோதும் மங்காமல் நான் பார்த்துக் கொள்வேன் என்று நான் உறுதியளிக்கிறேன். காக்கா, நீங்கள் இனி கஷ்டப்பட தேவையில்லை. நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழுங்கள். உங்கள் வசதிகள் அனைத்தையும் நான் கவனித்துக் கொள்வேன். மகாராஜா, என் கலை இப்போதும் உயிர்ப்புடன் இருக்கும் என்பதே எனக்கு பெரிய ஆறுதல். இப்படியாக ஷாமு காகாவும் மன்ஹரும் மகிழ்ச்சியுடன் கிராமத்திற்கு திரும்பினர். மன்ஹர் புதிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். இந்த சுவையின் பாரம்பரியம் வரும் காலங்களிலும் கிராமத்திலும் அரண்மனையிலும் நிலைத்திருக்கப் போகிறது.